ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலேயே உள்ளது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய். ஏன் பயப்படுகிறாய்? பயப்படாதே தங்கமே. நான் தான் உனக்கு அப்பாவாக, குருவாக எப்பொழுதும் உன் கூடவே இருக்கின்றேனே. நல்ல துணையாக உன் கூடவே வந்து கொண்டிருக்கின்றேனே. ஏன் உன் மனதை நீ எப்போதும் அச்சத்திலேயே வைத்து கொண்டிருக்கின்றாய்? நீதான் என்னுடைய பார்வையில் வந்து விட்டாயே. எந்தன் பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் மாற்றி தர மாட்டேனா? பயப்படாதே. இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் எல்லாம் அச்சத்தை போக்கப் போகிறது. உனக்கு உன் கவலையை தீர்க்கப் போகிறது. அதிகப்படியாக சிந்தித்து சிந்தித்து எதையும் நீ அதிகம் குழப்பிக்கொள்ள வேண்டாம். நான் இருக்கின்றேன். உனக்கு நல்லது நடக்கச் செய்வேன். உனக்கு அச்சப்படும் நிகழ்வுகள் நடந்தால் அதை பற்றி நீ பயப்படாமல் என்னுடைய நாமத்தை சொல்லி, என் பெயரை சொல்லி நீ கூப்பிடு. நான் வருகிறேன். உனக்கு வாழ்வின் சில பாகங்கள் கடப்பதற்கு கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட பாகங்களையும் நீ பொறுமையோடு கடந்து வந்து விட்டாய். பெரிய பெரிய பிரச்சனைகளையெல்லாம் எளிதாக கடந்து வந்த உனக்கு இது என்ன பெரிதாக தோன்றுகிறதா? ஏன் பெரிதாக நினைத்து உன்னை நீயே அமைதி இல்லாமல் ஆக்கிக் கொள்கிறாய்? உன் மன உறுதியால் உன்னால் நிச்சயம் கடக்க முடியும். நான் உனக்கு தரும் சக்தியால் நீ எந்த கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக கடந்து வெற்றி பெறுவாய். ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. உன்னை யாரும் கலங்கடிக்க முடியாது. கலங்கடிக்கவும் நான் செய்ய மாட்டேன். எப்போதும் என் நாமத்தை சரியாக நீ உச்சரித்து கொண்டே இருக்கின்றாய். உன்னை யார் என்ன செய்ய முடியும்? உனக்கு இன்னும் பல கூடுதல் சக்திகள் கிடைக்கப் போகின்றது. அந்த சக்தி பெற்று இந்த வாழ்வை எளிதாக நீ கடக்கப் போகின்றாய். நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன். எப்போதும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். துணை என்பது உன் கூடவே இருப்பது. அதனால் பயப்படாதே. உன் மனதில் தேவையற்ற அச்சத்தை நீ கொண்டு வராதே. இந்த நொடி நிம்மதியாக இரு. சந்தோஷமாக தூங்கு. சந்தோஷமாக எழுந்து உன் வாழ்வை சந்தோஷமாகவே ஒவ்வொரு நாளையும் நீ அனுபவித்து வா. உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாகவே இருக்கும். தேவையற்ற அச்சங்களையெல்லாம் உன் மனதில் நீ கொண்டு வராதே. உன் மனமானது எப்பொழுதும் படபடத்து கொண்டே இருக்கிறது. அது உனக்கும் நல்லதல்ல, உன் சுற்றி உள்ளவர்களுக்கும் நல்லதல்ல, எனக்கும் நல்லதல்ல. நான் சொல்வது புரிகிறதா? எப்பொழுதும் உன் மனதை நீ சந்தோஷமாக வைத்து கொண்டால் உனக்கு சுற்றியுள்ள எல்லோருமே நன்றாக இருப்பார்கள். நீயும் நன்றாகவே இருப்பாய். அதனால் எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாமல் அச்சப்படாமல் நிம்மதியாக சென்று நீ உறங்கு. நாளைய விடியல் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி நான் மாற்றி தருகிறேன். அந்த புத்தம் புது நாளை புது நாளாக எண்ணி சந்தோஷமாகவே வாழ பழகு.